சாட்டர்டே நைட்டு நாளைக்கு சண்டேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிச்சு பொறுமையாக சமைச்சிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆனால் ஸ்கூல் டேஸை விட வீக்கெண்டில் தான் வேலை டபுள் மடங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கூல் டேஸ் கூட காலையிலே நம்ம வேலையை முடித்தோமா சமைச்சோமா அடுத்த வேலையை பார்த்தோமான்னு போயிடும். ஆனால் சண்டேயில் தான் மதியானம் 3 மணி ஆகிடுது லஞ்சு சாப்பிட. மற்ற நாள்லாம் 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிட்றோன்னா சண்டேஸில் மட்டும் 3 மணிக்கு தான் லஞ்சு சாப்பிட முடியுது. அதை குறைஞ்சி சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சண்டே ஸ்பெஷல்னால், நண்டும் இறாலும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்லேருந்து. நண்டு செம்ம சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணுன்னு தானே நினைப்போம். அதனால் இன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே நான் சின்ன வெங்காயம் வச்சு தான் சமைச்சிருந்தேன். டேஸ்ட் சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது என்னவோ தெரியல, பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எத்தனை பேருக்கு என்ன மாதிரி சின்ன வெங்காயமோட டேஸ்ட்டு சமையலில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு மீனுன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் நண்டு இறால்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க. எனக்குமே இந்த வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிடலாம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக மீன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி நண்டெல்லாம் எப்போவாது தான் நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வாங்கிக்கணும். ஸோ ஒரே நேரத்தில் மீன் நண்டு இறாலுன்னு வாங்கினா சாப்பிடலாம் ஆள் கிடையாது. சரி ஒரு வாரம் இது வாங்கிக்கலாம், அடுத்த வாரம் மீன் வாங்கிக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இறாலுமே ஒரு மாதிரி இந்த தடவை இனிச்சா மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர் சைடு கடல் கிடையாது. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற மீனெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடல் மீன் இறால் எதாக இருந்தாலும். பட் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப நல்லா கிடச்சிருந்தது. 2 பேருக்கும் அக்ஷருக்கு இறால் பிடிக்கும், ஃபசிஹாக்கு நண்டு பிடிக்கும். அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டால் சாம்பார் வைமான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் முட்டை உடச்சி ஊற்றி கொத்து பருப்பான காய்ச்சிருந்தேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இதெல்லாம் தான். இறால் தொக்கு, நண்டு கிரேவி, முட்டை உடச்சி ஊற்றி கொத்து பருப்பானோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி வடிச்சிருந்தேன். வடித்த சாப்பாடுமே அதே மாதிரி தான். நம்ம என்ன தான் ரைஸ் குக்கர் ப்ரெஷர் குக்கர்னு ஆக்கினாலும் வடித்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக தான் இருக்கும். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.